தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் பங்கேற்றுள்ளார். நடிகர் விஜய் தனது கட்சியை கடந்த வருடம் பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்று தனது கட்சியின் பெயரை பதிவு செய்தார். இன்று கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இதனை உற்சாகமாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இதில் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சாலையில் மாத்தூர் விளக்கில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு பெரிய மாடு என 2 பிரிவாக போட்டி நடைபெற்றது. மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தின் கழகச் செயலாளர் விஜயன்பன் கல்லானை தலைமையில் இந்த போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு எல்இடி டிவி, பீரோ, கிரைண்டர், மிக்சி, ஃபேன், கட்டில் போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் திடீரென பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் வெற்றிமாறனை கண்டு உற்சாகமாக அவரை ராட்சச மாலை அவருக்கு அணிவித்து அவருக்கு மரியாதை செய்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இந்த வரவேற்பை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்று கட்சியில் இருந்து பல்வேறு நபர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது ஆதவ் அர்ஜுன் இணைந்திருப்பதும் நிர்மல்குமார் இணைந்திருப்பதும் தமிழ்நாட்டில் மிக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திரைத்துறையை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என்று பலரால் பேசப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிலும் மதுரையில் உள்ள தொண்டர்களின் சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் பங்கேற்றிருப்பது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் வெற்றிமாறன் இணைய உள்ளாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.